He did not sin. பாவம் செய்யவே அவருக்கு முடியலன்னு சொன்னா அதுல என்ன வெற்றி வாழ்க்கை இருக்கு? ஸோ பாவம் செய்ய அவருக்கு முடியும், ஆனா பாவம் செய்யல, அதான் வெற்றி வாழ்க்கை. அப்ப அவர் அந்த நம்ம போல மாம்சமும் ரத்தமும் உள்ளவராய் வந்தார். இன்னொரு முறை அந்த பாவம் இல்லாமல், அந்த பாவ உடலுடைய சாயலே இல்லாமல் அவர் பிரசன்னமாவார். ஏதேன் தோட்டத்துல கூட பிசாசு இருந்தான். சாரி, அவரை போய் இருந்தார்னு ஏன் சொல்லணும்? சும்மா வாய் தவறிச்சு. இப்ப ஏதேன் தோட்டத்துல கூட பிசாசு இருந்தான். ஆனால் பரலோகத்திலே பிசாசு இருக்க மாட்டார். ஏன் இருக்க மாட்டான்னா, அவன் தள்ளப்பட்டு போனான். அவன் எப்போ பாரு விசுவாசிகளை குற்ற உணர்வுகள் நடத்தி கொண்டே இருந்தான், குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தான். அவன் தள்ளப்பட்டான். இது மேலான உயிர்த்தல் அல்லவா? பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா, அதிசயமான ஒளிமயனாம் இயேசுவின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரின் நாடா, வாஞ்சிக்கும் நாடா. Salvation and better resurrection. ரட்சிப்பு, மேன்மையான உயிர்த்தெழுதல். அடுத்தது என்னது? சுத்திகரிப்பு. அப்படியே வாங்க, கரெக்டா அப்படியே வாங்க, இடையில விட்டுறாதீங்க. சங்கிலி தொடர விட்டா ஒரு லிங்க் போனா முடிஞ்சது, சங்கிலி ஆரம்பிரும். ஈச் லிங்க் இஸ் இம்பார்ட்டன்ட். சாங்டிபிகேஷன், சுத்திகரிப்பு. இதுலயும் 3 பிரிவாக நாம் பார்க்க போகிறோம். பிரதர், என்ன நீங்க பைபிள் ஸ்டடி நடத்துறீங்களா? ஆமா, பைபிள் ஸ்டடி தான் நடத்துறேன். போதிக்க தானே சொன்னாரு ஆண்டவர், அதான் போதிச்சுட்டு இருக்கிறேன். இதையும் 3 பிரிவுகளாக நான் பார்க்கலாம். ஒன்று பொசிஷனல் சாங்டிபிகேஷன், எழுதிக்கங்க, நிலையின்படியான பரிசுத்தம். அடுத்தது ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன், அதாவது முன்னேறும் பரிசுத்தம். மூன்றாவது பெர்ஃபெக்ட் சாங்டிபிகேஷன், அதாவது பூரணமாகும் பரிசுத்தம். நிலையின்படி பரிசுத்தம், முன்னேறும் பரிசுத்தம், பூரணமாகும் பரிசுத்தம். ஒண்ணுனா பார்ப்போம். இது நிலையின்படியான பரிசுத்தம்னா என்ன? முந்தின செகண்ட் பாவியா இருந்தா அடுத்த செகண்ட் பரிசுத்தவானா? ஆமா, அது கர்த்தர் அவனுக்கு அந்த நிலையை உடனே கொடுத்துடுறாரு. அதற்கு பேர் தான் நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் வெறுமனே மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, நீதிமானாக்கப்படுகிறான். அதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், பஞ்சை போல் பனியை போல். நீங்க பார்த்துருக்கீங்களா எப்போது அந்த கரிசல் காட்டுக்குள்ள, பருத்தி காடுன்னு சொல்லுவாங்க, கரிசல் காடு, கரிசல் நிலம், பிளாக் காட்டன் சாயில். அங்க போனீங்கன்னா அந்த சில நேரத்தில் அந்த பருத்தி காய் வெடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வெடிக்கும் போது அதனுடைய வெண்மை, தட் ஒயிட்னஸ், அப்பா, அதுதான். பிறகு திருப்பூர்ல இருந்து வர்றதெல்லாம் சாயம் போட்டது, இது ஃப்ரெஷ்ஷா அப்படி வெடிச்சு வருது இல்லையா? அந்த போல நான் உன்னை ஆக்கிடுவேன். அப்போ அந்த ட்ரேஸே இருக்காது அப்படின்னு சொன்ன. ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், எல்லாத்தையும் வரி வசூலிக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸும் வாங்குவான் இல்லையா? வரி வசூலிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்கல்ல இல்லையா? இல்லையா? தெரியாதா? சம்பளத்தோடு கிம்பளம் உண்டல்லம்மா. ஸோ அது வாங்குவான். சர்ச்சுக்கு வரான், பக்கத்தில் போகக்கூடாதுப்பா, நம்மெல்லாம் ஒரு பெரிய கொடும்பாவிப்பா அப்படின்னு பின்னால போறான். பின்னால போயிட்டு அடிக்கிறான் மார்பில், யாரோ செத்து போயிட்ட மாதிரி.
தேவனே என்னை மன்னியும்லாம் கேட்கல, என் பாவங்களை மன்னியும்லாம் கேட்கல. அதெல்லாம் ஒரு நல்ல கன்ஃபெஷன் கிடையாது. தேவனே பாவியாகிய என் மேல் கிருபைன்னு இருக்கு. சரியான வார்த்தை இரக்கமாயிரும், பி மர்சிஃபுல் அப்படின்னு சொன்னான். அவன் வீட்டுக்கு மன்னிக்கப்பட்டவனாய் போனானா, நீதிமானாக்கப்பட்டவனாய் போனானா? என்ன தயங்குறீங்க? மன்னிக்கப்பட்ட பாவியா அவன் திரும்பல. அவன் யாரா போனான்? ப்ரீவியஸ் மோமெண்ட் என்டர் பண்ணும்போது ஆள் வந்து படுபாவியா உள்ள வந்தார். வெளியே போகும்போது நீதிமான் என்கிற நிலையில் செல்லுகிறார். கொரிந்து விசுவாசிகள், கொரிந்து சபையில் இல்லாத பிரச்சனையா? அவர்களை பார்த்தும் பவுல் என்ன எழுதுகிறார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அது உங்களுடைய நிலை, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட அது நீங்க இருக்க வேண்டிய நடை. இந்த பவுலுக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாட்டு ஞானம் இருக்குதே, ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, பவுலும் ஒரு என்ஜினியரு, நானும் ஒரு என்ஜினியரு. சரி, 2 கொரிந்தியர், அவர் வந்து நான் செங்கலை வச்சு கட்டினேன், அவர் வந்து தோலை வச்சு கட்டினார், அவ்வளோதான் வித்தியாசம். 2 கொரிந்தியர் 1:1, பிலிப்பியர் 1:1, கொலோசையர் 1:2 எல்லாமே பிலிப்பியில் உள்ள, அக்காயாவில் உள்ள, கொலோசையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை தெரியும்ல. கொரிந்து சபையில் இருக்கிற பிரச்சனைகளை பட்டியலே போடலாம். உலகத்தில் இல்லாத பிரச்சனை எல்லாம் அங்கே இருந்துச்சு, பாவங்கள்லாம் இருந்து. பரிசுத்தவான்கள் கெட்ட குமாரன் யாரு? நம்ம எல்லாரும் இளையவனை கெட்ட குமாரன்னு சொல்லுவோம். பட் என்னுடைய வேத ஆராய்ச்சியின்படி நான் வந்து மூத்தவனை தான் கெட்ட குமாரன்னு சொல்லுவேன். ஏன் பிரதர் பைபிளை மாத்துறீங்களா? பைபிளில் எங்க அவன் கெட்ட குமாரன் இருக்கு? நம்மளா அந்த கதைக்கு அப்படி பெயர் கொடுத்துக்கிட்டோம் இல்லையா? கெட்ட குமாரன் அப்படிலாம் ஒன்றும் பெயர் இல்லை. எப்பவுமே ஒரு கதை முடியும் போது எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். கதை முடியும் போது இளையவன் உள்ளே, மூத்தவன் வெளியே அப்படின்னு நின்னுட்டான். யாரு கெட்டகுமாரன்? உள்ள இருந்தாரே அவர் தான் கெட்ட. ஒருத்தன் வெளியே போய் பின்வாங்கன்னா அடுத்தவன் சபைக்குள்ளேயே பின்வாங்கினா, சபைக்குள்ள பின்வாங்கினா மற்றவங்களுக்கு தெரியாது இல்ல, ஏன்னா இல்லையா? அவன் சபைக்குள்ள அப்படி நல்லா உட்காந்துருப்பான், ஒழுக்கமா உட்காந்துருப்பான், முக்காடு போட்டிருப்பான், எல்லாம் செய்வாங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டான்னா, சினிமா கூட்டுறதுக்கு என்னைக்கா போயிட்டான்னா அவன் படுபாவி. இங்க உட்கிறவங்க எல்லாம் பரிசுத்தர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அவன் வர்றான், பண்ணிட்டு மேய்ஞ்சிட்டு வரான், பண்ணி நாத்தம். தூரத்தில் வர்றதை பார்த்து அவங்க அப்பா ஓடிட்டார். அவன் வரட்டும் சொல்லு. அவர் தூரத்திலே கண்டு ஓடி அவனை கட்டி 2 வேலைக்காரங்களை கூட்டி போய், ஏய் இவனை முதல்ல குளிப்பாட்டுங்கடா, அதுக்கு பிறகு தான் கிஸ் கொடுப்பேன்னு சொன்னாரு. குளிப்பாட்டின பிறகு கிஸ் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? அப்படியே கட்டி என் குமாரன். அவன் வெளியே போயிருக்கும் போது என் குமாரன் தான், அது நிலையின்படி. இப்ப அவன் நடையின்படி உள்ள வந்துட்டான், அவன் என்னுடைய குமாரன். கட்டி முத்தம் கொடுத்தார். சோப் போடுறது, துணி மாத்திரம் பெற பார்த்துக்கலாம். இப்போ நான் அவனை அக்செப்ட் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த இன்ஸ்டன்ட் பொசிஷனல் சாங்டிபிகேஷன். அடுத்தது ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன், அதாவது முன்னேறும் பரிசுத்தம். ஸ்டாண்டிங் என்பது நம்முடைய நிலை, ஸ்டேட் என்பது நம்முடைய நடை. இந்த நிலையும் நடையும் கடைசியில் ஒரு நாள் சேரும். அது வரைக்கும் நிலையிலிருந்து நடை நோக்கி நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் நல்ல கவனிங்க, லேவியராகமத்தில் ரொம்ப அடிக்கடி வாசித்த வசனம், பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார், பி ஹோலி. குமாரனாகிய தேவன் நம்மை பார்த்து நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை பார்த்து உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் இல்ல, திருத்துவத்தின் மூவரும்